பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிலவர்ட். இதை எழுதினவங்க டோனி மாரிசன். இவங்க ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட். இந்த பர்டிகுலர் நாவல் 1987 பப்ளிஷ் ஆகிருக்கு. மேஜிக்கல் ரியலிசம், சூப்பர் நேச்சுரல் ஃபிக்ஷன் அண்ட் ஆல்சோ ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனாகவும் பார்க்கப்படுது. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்லி இது ஒரு ஃபிக்ஷன் அண்ட் ஆல்சோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் எலமெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் எலமெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சின்சினாட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போஸ்ட் சிவில் வார் பீரியட் நடந்த 1873 நியர்லி அந்த டைமில் வந்துட்டு சின்சினாட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல நடந்த ஒரு ஸ்டோரியை தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ட்ரூ ஸ்டோரி ஆஃப் மார்கரெட் கார்னர். இவங்க யாருன்னா ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஸ்லேவாக இருந்து ஆஃப்டர்வர்ட்ஸ் இவங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருக்கும். அது ஃப்ரீடம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அவங்க ஸ்லேவாக இருந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிருப்பாங்க. 1856 எஸ்கேப் ஆகிருப்பாங்க. எஸ்கேப் ஆகி இந்த சின்சினாட்டி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப் வந்து நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸில் எல்லாமே நிறைய பேர் வந்து அதை ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஆத்தர் மேபி ரீட் பண்ணியிருக்கலாம். அதை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக வச்சு தான் இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் நாவலுக்கு புலிட்சர் ப்ரைஸும் கிடச்சிருக்கு ஃபார் ஃபிக்ஷன் இன் 1988. ஸோ இது வந்து கிளாசிக் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாராலையும் ரீட் பண்ணப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டை பேஸாக வச்சு இந்த ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஸ்லேவ்ஸோட அந்த வாய்ஸ், ஸ்லேவ்ஸோட அந்த ஒரு லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சேத் அப்படின்றவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். இவங்க ஒரு இடத்துல ஸ்லேவாக இருந்திருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் எஸ்கேப் ஆகிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு டாட்டர் உண்டு, டென்வர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு. தென் பிலவர்ட் அப்படின்றது யாருன்னா, சேத்தோட ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட கோஸ்ட் தான் பிலவர்ட் அப்படின்ற பேரில் அப்பியர் ஆகிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். தென் பால் டி அப்படின்றது யாருன்னா, இந்த சேத்தோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு ஸ்லேவ். ஓகேவா? ஒரு ஃப்ரெண்ட் லைக் கேரக்டர். தென் பேபி சக்ஸ் அப்படின்றது யாருன்னா, இவங்க வந்துட்டு சேத்தோட மதர் இன்லா. தென் ஒரு ஸ்கூல் டீச்சர் கேரக்டர். இவங்க யாருன்னா, சேத் ஒர்க் பண்ணாங்க இல்லையா ஒரு இடத்துல ஸ்லேவா, அந்த இடத்துல அந்த பிளான்டேஷனோட ஓனர் இவங்க. தென் ஹேல் அப்படின்றது சேத்தோட ஹஸ்பண்ட். தென் ஸ்டாம்பேட் அப்படின்றவங்க சேத்தோட ஃப்ரெண்டு. ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ சின்சினாட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்துட்டு அங்கே ஹவுஸ் நம்பர் 124 சேத் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக ஒரு பிலீஃப் என்ன இருக்குது அப்படின்னா, சேத்தோட ஒரு குழந்தை இறந்து போயிருக்கும். அந்த பொண்ணோட ஆவி அந்த வீட்டில் இருக்கிறதா, அதோட ப்ரெசன்ஸ் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஊரில் உள்ளவங்க, அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்புகிறாங்க. சேத்தோட யார் இருக்கிறா அப்படின்னா, அவளோட பொண்ணான டென்வர் இருக்கிறாங்க. டென்வருக்கு 18 வயசு. 18 வருஷமாக அந்த வீட்டில் தான் அவள் இருக்கிறா. அப்போ டென்வர் பிறந்தப்போலேருந்து அவள் இந்த வீட்டில் இருக்கிறா. இப்போ டென்வருக்கு 18 வயசாச்சு. இந்த 18 வருஷமும் அந்த கோஸ்டோடு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தென் இவளோட மதர் இன்லா, சேத்தோட மதர் இன்லா பேபி சக்ஸ் அப்படின்றவங்களும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அது 18 வருஷத்தில் 10 வருஷம் அவங்க கூட வாழ்ந்துருக்குறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஏன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, நிறைய ட்ராஜிக்கான ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீட்டில் நடந்திருக்கும். அதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு ட்ரமாட்டிக் ஃபீல் கண்டினியூஸாக அவங்க வந்து அதை டாலரேட் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களால தாங்க முடியாமல் இறந்து போயிருப்பாங்க. தென் சேத்துக்கு வந்து 2 சன் அண்ட் 2 டாட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் 2 சன் வந்துட்டு அவங்களோட 13வது வயசில் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஏன்னா அந்த கோஸ்டோட ப்ரெசன்ஸ்க்கு பயந்து தான் 2 பேரும் அங்கேருந்து ஓடி போயிருப்பாங்க. ஸோ மதர் இன்லா வந்து தாங்க முடியாமல் தான் இவங்க வந்து அவங்களோட 70வது வயசில் இறந்து போயிடுவாங்க. ஸோ இப்போ அந்த வீட்டில் வந்து மதர் இன்லா இல்லை, ஜஸ்ட்டு சேத் அண்ட் அவங்களோட டாட்டரான டென்வர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களோட வீட்டுக்கு ஒரு ஃபார்மர் ஸ்லேவ், அதாவது சேத்தோட அந்த சேம் பிளான்டேஷன், அந்த பிளான்டேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிளான்டேஷனில் ஒர்க் பண்ண பால் டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் சேத்தோட வீட்டுக்கு வராரு. இவர் இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க வீட்டில் ஒரு பர்சனாக இருக்கிறாரு. நிறைய பெயின்ஃபுல் மெமரிஸ் எல்லாத்தையும் அவர் வந்து சேத்தோடு சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்படி எப்போவுமே சேத் வந்து இவர் வந்ததுக்கப்புறமா அவருக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்கும்போது டென்வருக்கு அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. என்னதான் இருந்தாலும் அவளோட அம்மா எதுக்காக இன்னொரு பர்சனுக்கு இவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கணும், அவரை ஏன் இவ்வளோ லவ் அண்ட் கேரோட பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எப்போவுமே ஒரு ஜெலசி ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் டென்வருக்கு வந்து அவரை பிடிக்காது. இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் அவங்க எல்லாரும் இயர்லி ஒன்ஸ் வர்ற ஒரு கார்னிவல், ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வராங்க.
ஸோ அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா, வீட்டு வாசல்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விமன் உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க பார்க்குறதுக்கே வித்தியாசமா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இல்ல. ஸோ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களோட பேரு பிலவர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்களோட நேம தவிர வேற எதுவுமே தெரியல. அவங்க யாரு? எங்கேருந்து வந்தாங்க? எதுவுமே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த லேடிய பார்த்த உடனே சேத்துக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுது. தென் அந்த பிலவர்ட் அப்படின்ற அந்த பொண்ணு வந்துட்டு சேத் கிட்ட நெறைய கொஸ்டின்ஸ் கேட்குது. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படின்னா, அவளோட பாஸ்ட் ரிலேட்டடான கொஸ்டின். பாஸ்ட் லைஃப்ல சேத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச சில ட்ரூத் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஹிடன் சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது வந்து பிலவர்ட்க்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் பிலவர்ட் சொல்லும்போது, இவளுக்கு அத கேட்குறதுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்ஸ் இந்த சேத்து வந்து ஸ்லேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களோட மாஸ்டரோட ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து சேத்துக்கு ஒரு பேர் ஆஃப் இயரிங்ஸ வந்து கிஃப்ட்டா குடுத்துருப்பாங்க. அது வேற யாருக்குமே தெரியாது. வாங்குன இவளுக்கும், குடுத்த அந்த மாஸ்டரோட ஒய்ஃப்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இப்படிப்பட்ட எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? அவ யாருன்னே தெரியாத ஒருத்திக்கு எப்படி என்ன பத்தி தெரிஞ்சது? அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் போக போக பிலவர்ட் வந்துட்டு அவங்க வீட்ல ஒரு பெர்சனா மாற ஆரம்பிக்கிறா. அவங்களோட இருக்கிறா. டென்வருக்கு அவள ரொம்பவே புடிச்சிருக்கு. சரி, ஓகே, நமக்கு ஒரு கம்பேனியன் கிடைச்ச மாதிரி இருக்கு. இறந்து போன நம்மளோட சிஸ்டரே நம்ம கூட வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் ரொம்ப ஹாப்பியா அவளோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறா. 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. அப்ப டென்வர் வந்து அவ பொறந்த கதைய சொல்றா. அது ரொம்ப மிராக்கிளா இருந்திருக்கும். அவ எப்படி பொறந்திருப்பா அப்படின்னா, செயித் வந்து அந்த ஸ்வீட் ஹோம்ல இருந்து எஸ்கேப் ஆகும்போது அவ பிரெக்னென்ட்டா இருந்திருப்பா. ஸோ பிரெக்னென்ட்டா இருந்ததுனால ரொம்ப வீக்கா இருந்திருப்பா. ஒவ்வொரு இடமும் அவ வந்து அலைஞ்சு திரிவா. எப்படியாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைச்சா போதும், நம்ம வந்து சேஃபா வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபேடான ஒரு கண்டிஷன்ல தான் அவ டிராவல் பண்ணிட்டு இருப்பா. அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒயிட் விமன் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவ பிரெக்னென்ட்டா இருக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஆமி டென்வர் அப்படின்ற ஒரு ஒயிட் லேடி வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவளுக்கு தேவையான ஃபுட், ஷெல்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓஹியோ ரிவர் கிட்ட இவள கூட்டிட்டு போவாங்க. அங்க போனதுக்கப்புறம் தான் இவளுக்கு வந்து பிரெக்னன்சி பெயின் வரும். டென்வர் பொறந்திருப்பா. ஸோ டென்வர் பொறந்ததுக்கப்புறமா இந்த ஒயிட் லேடி தானே இவளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்களோட பேரையே அவளோட பொண்ணுக்கு வச்சிருப்பா. அப்படிதான் இவளுக்கு டென்வர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரி எல்லாம் பிலவர்ட் கிட்ட டென்வர் சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ 2 பேரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிராட்டிடியூட் காரணமா தான் எனக்கு இந்த நேம் வந்துச்சு அப்படின்றத சொல்றா. இப்போ பவுல் டி இருக்காரு இல்லையா? அவருமே நிறைய விஷயங்கள ரீகால் பண்றாரு. சேத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, சேத் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் மதருக்கு பொறந்த ஒரு பொண்ணு. அது அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, அவங்க மதரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களோட 13வது வயசுல கார்னர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேடி கிட்ட இவங்கள வித்துட்டாங்க. ஸ்லேவா அவங்க கிட்ட குடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் இவங்க வளர்றாங்க. ஸோ நிறைய வருஷம் அவங்களோட தான் இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல தான் இவங்க ஹேல மீட் பண்றாங்க. ஓகேவா? ஹேல மீட் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 4 சில்ட்ரன் பொறக்குறாங்க. ஸோ அந்த ஃபேமிலியோட தான் எப்படியாவது தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி இவங்க வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, சேத் வந்து அவங்களோட 4th சைல்டு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மிஸ்டர் கார்னர் இருக்காங்க இல்லையா? அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட சேடஸ்ட் பிரதர் இன் லாவான ஸ்கூல் டீச்சர் அப்படின்றவங்க வந்துட்டு அந்த பிளான்டேஷனை டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் அதை பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப அக்ரெசிவான, ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால அங்கே இருக்கிற ஸ்லேவ்ஸ் எல்லாரும் எப்படியாவது நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்க வெளியே போகணுன்றதுக்கான ரீசன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல் டீச்சர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களும் அவங்களோட நெஃப்யூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பால்டி அண்ட் சிக்ஸோ அப்படின்னு சொல்லப்படுற 2 ஸ்லேவை பிடிச்சிடுறாங்க அவங்க தப்பிச்சு போகும்போது. அதில் அந்த சிக்ஸோவை வந்து கொலை பண்ணிடுறாங்க. நீ எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிடுறாங்க. தென் பால்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அகெயின் அந்த பிளான்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, சேத்தை வந்துட்டு ஒரு பழைய பில்டிங்கில் வச்சு அந்த ஸ்கூல் டீச்சரோட நெஃப்யூ வந்து ரொம்ப ஹராஸ் பண்ணுற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஹாரிஃபிக்கான இன்சிடெண்ட்டை ஹேல் வந்து பார்த்துடுறாரு. இதை பார்த்ததும் அவர் ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு மேட் மாதிரி ஆயிடுறாரு. அந்த கண்டிஷனுக்கு ஆனதுக்கப்புறம் அவரால் அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஃபேமிலிக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணணும் எதுவுமே அவருக்கு தெரியல. பால் டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை ஃபோர்ஸ் பண்ணி அவரோட மவுத்தில் ஒரு அயன் பிட்டை வைக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டார்ச்சர்ஸ், அங்கே இருக்கிற எல்லா ஸ்லேவையுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் ஒரு வழியாக சேது வந்து அங்கே இருந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் தான் அந்த ஒயிட் லேடியை மீட் பண்ணுறா. அவங்களோட பேரே அவளோட பொண்ணுக்கு வைக்கிறா. ஸோ இதுதான் நடந்திருக்கும். ஓகேவா? இந்த ரீசனால தான் அவர் வந்து வீட்டுக்கு வராமல் இருந்திருப்பாரு. அதாவது ஹெயில் வந்து
வீட்டுக்கு வராமல் இருந்திருப்பாரு. இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. தென் பால்கட் வந்து அந்த செயின் கேங்கில் இருந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆனாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகிட்டு எல்லா இடமும் இவங்க அலைஞ்சு திரியிறாங்க. நார்த் சைட்லலாம் நிறைய இடங்களுக்கு இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கைண்ட் விமனை மீட் பண்ணுறாங்க. டெலவர் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு கைண்ட் விமனை மீட் பண்ணுறாங்க. அவங்கள இந்த பால்டிக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. அவங்களோட கைண்ட்னஸ்னால மட்டுமே அவங்களோட ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அங்கேயே செட்டில் ஆக முடியல இவரால், அவங்களோடயே இருக்க முடியல. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அகெயின் இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும்னு சொல்லி புஷ் பண்ணுற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நிறைய வருஷங்கள் அவர் அகெயின் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்காக அலையிறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் இவர் இந்த 124 அப்படின்ற அந்த சேத்தோட வீட்டுக்கு வராரு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா இவருக்கு வேற ஒரு ஃபேமிலி கிடச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ சேத்து வந்து பிலவர்ட் அப்புறம் டென்வர் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன இடம் அப்படின்னா பேபி செக்ஸ் அவங்களோட மதரனில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நிறையா ஸ்பிரிச்சுவல் கேதரிங் எல்லாமே நடக்கும். இவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் இருப்பாங்க, அதுக்கு ஒரு லீடர்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் கேதரிங் மாதிரிலாம் அந்த லேடி அப்பப்போ நடத்திட்டு இருப்பாங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க பெட் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அந்த மாதிரியான கேதரிங் எல்லாம் அவங்களால நடத்த முடியல. ஸோ இப்போ அவங்களோட ஞாபகமாக இருக்கிறது அந்த இடம் மட்டும்தான். ஸோ அதை நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேது வந்து அவங்க மதர் இன் லாவை நினச்சி பார்க்குறாங்க. அவங்க எப்போவுமே எனக்கு நல்லா நெக்லெல்லாம் அப்படியே ரப் பண்ணி மசாஜ் மாதிரிலாம் பண்ணி விடுவாங்க. நான் இப்போ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சடனாக ஒரு ஃபிங்கர்ஸ் வந்து அவங்களோட நெக்கில் மசாஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அந்த ஃபிங்கர்ஸ் வந்து அவங்களோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடுது. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப பயமாயிடுது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தட்டி விட முயற்சி பண்ணுறாங்க. தென் அந்த கை வந்து அப்படியே போயிடுது. இப்போ அவங்க திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிலவடாக தான் இருக்கும், நீ தானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிலவட் இல்லவே இல்லைன்னு சொல்லி அவங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொல்லிடுறாங்க. இப்போ அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னொரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா பிலவட் வந்துட்டு அந்த பால்டி இருக்கிறாரு இல்லையா, அவரை வந்துட்டு அவரோட ப்ரெசன்ஸ் இவங்களுக்கு பிடிக்கல. அவர் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறாரு புதுசாக ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இவரோட ப்ரெசன்ஸ் பிடிக்கல. ஆல்ரெடி டென்வருக்கும் பிடிக்கல. ஸோ இந்த பிலவட் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பர்சனை இவளை டச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறா. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு ரெடி ஆகும்போது அவளை டச் பண்ணும்போது இவருக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா நிறைய ஹாரிஃபிக்கான இவரோட பாஸ்ட் அந்த செயின் கேங்கில் இருக்கும்போது இவர் நிறைய செக்ஷுவல் வைலன்ஸ் நிறைய டெரிஃபிக்கான ஹாரிஃபிக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருப்பாரு. அந்த பாஸ்ட் எல்லாமே இவருக்கு ஞாபகம் வருது. எவ்வளோ ஒரு வேர்ஸ்டான ஒரு மேனாக இவர் இருந்திருக்கிறாரு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஸோ இது எல்லாத்தையும் இவர் எப்படியாவது சேத்கிட்ட நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. பட் இவரால் சொல்லவே முடியாது. இவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா சேத்தோட இந்த வீட்டிலே இருந்துடணும், அதுக்கு அவள் ப்ரெக்னென்ட் ஆகணும், இவரோட குழந்தை அவளோட வயிற்றில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஆனால் சேத் என்ன நினைப்பா அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஹாரிஃபிக்கான வீட்டில் ஒரு குழந்தைய வச்சுட்டு என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு சேத் அதுக்கு ரெடியாக இருக்க மாட்டா. இப்போ டென்வர் அண்ட் பிலவட் 2 பேருக்குமே அவரை பிடிக்கல இல்லையா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் எப்படியோ வெளியே படுக்க வச்சிடுறாங்க. அவர் வந்து அந்த கோல்டான அந்த ஒரு கிளைமேட்டில் அவர் வெளியே படுத்திருக்கிறாரு. இப்போ நாவல் வந்துட்டு அகெயின் பாஸ்ட்டுக்கு வந்து மூவ் ஆகுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த பேபி செக் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சேத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேத்தா இருக்கட்டும் அவங்களோட சன்னா இருக்கட்டும் எல்லாருமே வேற ஒரு இடத்துல ஸ்லேவாக இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்போ வீட்டுக்கு திரும்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தது சேத் அண்ட் அவங்களோட 4 சில்ட்ரன். ஓகேவா. ஸோ மதர் இன் லாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சரி ஓகே பையன் வரல பட் நம்மளோட டாட்டர் இன் லா பேர பிள்ளைங்க எல்லாரும் வந்தாச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் வந்ததுனால அந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிராண்டான செலிப்ரேஷனுக்காக இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே வராங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்து சாப்பிட்றாங்க. நியர்லி ஒரு 90 பீப்புளுக்கு அவங்க ஃபீட் பண்ணுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ செலிப்ரேஷன் அப்போது இந்த லேடிக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு ஒரு தாட் வருது. ஸோ அவங்க வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க, என்ன கெட்டது நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சதுமே ஒரு 4 ஹார்ஸ் வருது. அந்த 4 ஹார்ஸ் மேலேயும் 4 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒன்று யார் அப்படின்னா ஸ்கூல் டீச்சர். இந்த ஸ்கூல் டீச்சர் அப்படின்றவங்க தான் அந்த ஸ்வீட் ஹோம் அந்த பிளான்டேஷன் இருக்கு இல்லையா, தப்பிச்சு போனாங்க இல்லையா, அந்த பிளான்டேஷனோட ஓனர் தான் இந்த ஸ்கூல் டீச்சர் அப்படின்றவங்க. அவங்களோட நெஃப்யூ தென் ஸ்லேவ் கேச்சர் தென் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லப்படுற 4 பேர் அங்கே வந்து இறங்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே சேத்துக்கு ரொம்பவே பயமாயிருது. ஸோ அவளோட குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு
ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது, அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் அகெயின் இவங்க வந்து ஸ்லேவ் ஆக்குறதுக்காக தான் நம்ம குழந்தைங்களையும் சேர்த்து அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்றது இவளுக்கு தெரியும். ஸோ அதனால் எப்படியாவது அவளை மட்டும் இல்லாமல் அவளோட குழந்தைங்களையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இவளுக்கு இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி பீப்புள் யாருமே நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையே, இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நம்ம வேறு எங்கேயாவது போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ அந்த ஷெட்டில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. இவளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக நம்மளை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்மளை மாதிரி நம்மளோட குழந்தைங்களும் ஒரு ஸ்லேவாக வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளோட ஒரு பொண்ணை வந்துட்டு அவள் கொலை பண்ணிடுறா. ஓகேவா, ஒரு பொண்ணை அவள் கொலை பண்ணிவிட்டு இன்னொரு குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்போது அவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சொந்த குழந்தையே கொன்னுட்டாலே, இவளுக்கு வந்து மென்டலி இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இப்படி மென்டலி டிஸ்டர்ப்டான ஒருத்தையே நம்ம ஸ்லேவாக கூட்டிகிட்டு போனோம்னா நமக்கு தான் அது ஆபத்து, அதனால அவளை நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ அவளுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் இல்லையா, நம்மளோட குழந்தைய வந்து ஒரு ஸ்லேவாக கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் கொன்னது, பட் இப்போ வந்து அவங்க போயிட்டாங்க, என்னையும் ஸ்லேவாக கூட்டிகிட்டு போகலன்றப்போ நான் என்னோட குழந்தைய லைஃபையே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பட் அந்த ஸ்கூல் டீச்சர் விட்டுட்டு போகணும்னு சொன்னாலும் அந்த ஷெரீஃப் அப்படின்றவங்க வந்து இவளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஏன்னா கொலை பண்ணிட்டா இல்லையா, ஸோ அதனால ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயிலேருந்து இவள் ரிலீஸ் ஆகி வந்திருப்பா. ரிலீஸ் ஆகி வர்றதுக்குள்ளே இவளோட 2 பசங்களும் வீட்டை விட்டு போயிருப்பாங்க, ஒரு பொண்ணு மட்டும் தான் இருந்திருப்பா. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாமே மாறி இருக்கும். இப்போ அனதர் ஃபார்மர் ஸ்லேவ், இவளோட ஒர்க் பண்ண ஸ்டாம்பெய்ட் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு ஸ்லேவ் இவளோட வீட்டுக்கு வராங்க. அந்த பிளான்டேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இவளோட வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா பால்டி இருக்கார் இல்லையா, அவரை மீட் பண்ணி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டாம்பெய்டுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி செயித் வந்து ஆல்ரெடி அவளோட குழந்தைய கொன்னா அப்படின்ற விஷயம் வந்து இந்த ஸ்டாம்பெய்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து இதை பால்டி கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இந்த அளவுக்கு க்ரூயலான ஒரு விமனா சேத் அப்படின்னு சொல்லிட்டு சேத் கிட்ட போய் இவர் கேட்குறாரு. கேட்ட உடனே சேத்தும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறா. பட் அதுக்குள்ளே பால்டி அவகிட்ட இருந்து விலகி போயிடுறாரு, அந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறாரு. ஸ்டாம்புக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, அவருக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஐயோ நம்ம தானே அவரை வீட்டை விட்டு வெளியே போக வச்சுட்டோம், நம்ம இதை சொல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. சேத்தை பார்க்குறதுக்காக போகிறாரு. அவளோட ரூமை நாக் பண்ணும்போது அவர் ஓப்பன் பண்ண மாட்றா, டோர் ஓப்பன் பண்ண மாட்றா. ஸோ இவர் அகெயின் அண்ட் அகெயின் ட்ரை பண்ணுறாரு. தென் அவளோட ரூம்லேருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கேட்குற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ விண்டோ வெளியே பார்க்குறாங்க, பார்த்தா உள்ள பிலவட் இருக்கிறாங்க. பிலவட் எப்படி உள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கண்டினியூஸாக பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. பிலவட் உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சேத் கிட்ட கண்டினியூஸாக அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. சேத்தும் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரி பிலவட் என்ன சொன்னாலும் அதை கேட்குற மாதிரியான ஒரு கேரக்டராக மாறிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சேத் வந்து நம்புகிறாங்க அவங்க கொன்னாங்க இல்லையா அந்த குழந்தை தான் இந்த பிலவட் அப்படின்ற லேடியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைய கொன்னதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோன் வைப்பாங்க இல்லையா, டாம் பொண்ணு வைப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டோனில் வந்து பிலவட் அப்படின்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த குழந்தையோட நேமே பிலவட்னு தான் கொடுத்துருக்கிறதுனால இந்த லேடியாக அந்த பொண்ணு தான் வந்திருக்கிறதா இவங்க ரொம்ப நம்புவாங்க. அதனாலேயே அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் இவங்க அப்படியே கேட்பாங்க. பட் அந்த பிலவட் அப்படின்ற லேடி என்ன கதை சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, நான் ஆஃப்ரிக்கா டு யூஎஸ் அந்த ஷிப்பில் தான் நான் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தேன், மிடில் பேசேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேடில் நான் வந்தேன்ற மாதிரி அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. பட் சேத்தோட பிலீஃப் இது அவங்களோட பொண்ணு அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ சேத் வந்து ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அந்த பிலவட் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு செஞ்சு ஒரு கட்டத்தில் ரொம்ப வீக் ஆயிடுவாங்க, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. இப்போ டென்வர் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒர்க் தேடணும், நம்ம அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, ஸோ நம்ம ஏதாவது ஒர்க் தேடணும், நல்ல ஒரு ஒர்க்குக்கு போகணும், வீட்டை பார்த்துக்கணும், ஃபுட் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்க ஒர்க் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ டென்வர் வந்து பாட்வின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்களை மீட் பண்ணுறாங்க. அவங்க யார் அப்படின்னா, ஒன்ஸ் பேபி செக்ஸ் வந்துட்டு இந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு 124 அப்படின்ற அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. டென்வர் போயிட்டு அவங்கக்கிட்ட அவங்களோட மெய்ட் கிட்டலாம் பிலவடை பற்றியும், பிலவட் அவங்க வீட்டில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும், அவங்க வீட்டோட கண்டிஷனை பற்றியும் நரேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அந்த ஸ்பிரிட் அந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லி டென்வருக்கு தோணுது. அந்த கம்யூனிட்டி பீப்புளோட ஹெல்ப்பும் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ அந்த கம்யூனிட்டி பீப்புள் எல்லார் மத்தியிலையுமே பிலவடோட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அது அவளோட குழந்தை அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா,
ஒன்றா சேர்ந்து நம்ம அந்த ஸ்பிரிட்டை இங்கேருந்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சில ஸ்பிரிச்சுவல் லேடிஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த டீமனை விரட்டுறதுக்கான சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு அந்த வீட்டை சுற்றி வராங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டே சேத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ சேத் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்கூல் டீச்சர் தான் அகெயின் இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பாட்வினை பார்த்து நினச்சிட்டாங்க. இப்போ மிஸ்டர் பாட்வினை அவங்க ஸ்கூல் டீச்சர் நினச்சதுனால அவரை அட்டாக் பண்ணுறதுக்காக இவங்க வேகமாக அங்கே போகிறாங்க. பட் டென்வர் அப்புறம் மற்ற லேடிஸ்லாம் சேர்ந்து சேத்தை தடுத்து நிறுத்திடுறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க இது வந்து ஸ்கூல் டீச்சர் கிடையாது, இது மிஸ்டர் பாட்வின் அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. இப்போ அந்த லேடிஸ் எல்லாரும் சாங்லாம் பாடினாங்க, ப்ரேயர்ஸ்லாம் பண்ணாங்க இல்லையா, அதனால பிலவர்ட் அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, டிஸப்பியர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அந்த 124 அப்படின்ற ஹவுஸ் வந்து நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஹவுஸ் நார்மல் ஆகும்போது சேத்தோட மைண்டு வந்து ஆல்மோஸ்ட் பிளாங்க் ஆகிடுச்சு. அவளுக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போகுது, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டுக்கு. கம்ப்ளீட்டாக அவள் வந்து பிளாங்கான ஒரு மைண்ட் செட்டில் ஆகிட்டா. டென்வர் வந்து ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணிக்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறா. காலேஜ் அட்டென்ட் பண்ணணும்னு அவள் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ பால்டி இருக்கிறார் இல்லையா, அவர் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தார் இல்லையா, அகெயின் அவர் வராரு. வந்து பார்க்கும்போது இங்கே சேத்தோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்த்துட்டு சேத்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு, இதுக்கப்புறமா நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை எந்த சிச்சுவேஷன்லையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், உன்னோட லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அவங்களோடவே இருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற கம்யூனிட்டி பீப்புள் எல்லாரும் ஒரு நிறைய மாதங்கள் கடந்து போக போக பிலவர்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்ததே மறந்து போகிறாங்க. ஈவன் அந்த கேரக்டர் அவங்க கிட்ட பேசினாலும் அவங்களோட பழகினாலும் அப்படி ஒரு கேரக்டர் அவங்க பார்த்தாலும் அது ஏதோ ஒரு பேட் ட்ரீம் அப்படின்ற மாதிரி நினச்சி எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லேவ்க்கான லைஃப் எப்படி இருக்கும், எப்போவுமே ஒரு பயத்தோடு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அன்பால் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.